ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நான் புதுசாக ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே நமக்கு ஒரு டவுட் இருக்கும். நம்ம கூட இருக்கிற பர்சன் வந்து நம்ம கூட ஸ்டேபிளாக நிற்கிறதுக்காக பழகுறாங்களா, இல்லைங்க நம்மளை யூஸ் பண்ணுறதுக்காக பழகுறாங்களா, எல்லாருக்குமே நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு வேலை நம்ம கூட பழகுறாங்களா. ஸோ எல்லாருக்குமே நமக்கு டவுட் இருக்கும். ஸோ அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுருங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது போஸ்ட்டில் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரக்ட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, மேம் ப்ளீஸ் வீடியோ போடுங்க, நீங்கள் போடுற எல்லா வீடியோவும் வரமாட்டேங்குது. ஓகே, மேக்ஸிமம் நான் கொஞ்சம் குறைச்சி நான் ரிப்ளை பண்ணுவேன். ஆக்சுவலி எனக்கு நம்ம ஆக்சுவலி ஒரு பிஸியான ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம். அப்போ அங்கேருந்து எனக்கு மெசேஜ் வரும் வாட்ஸ்அப்பில், மேம் ப்ளீஸ் வீடியோ போடுங்க. எனக்கு அப்போ அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதுக்கு மட்டும் தான் ரிப்ளை பண்ணாமல் விடுவேன். மற்றபடி மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஓகே, ஸோ அப்போ நிறைய பேர் ரிப்ளை பண்ணுறீங்க, எல்லா வீடியோஸும் எங்களுக்கு வந்து வரமாட்டேங்குன்னு சொல்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஓகே ஓகே நான் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, silence. Okay, advent you past lives, maturity, guilt, flowering, success, traveling, exhaustion, ordinaries, healing, rebirth. Okay, so bottom of the deck, trust. Okay, dependence, heartbeat, fascination, warning, communication, opposing, impatience, the end, milestone, control, isolation, family, just reside. Okay, thank you so much universe, thank you so much. ஓகே, ஸோ இன்றைக்கி வேறு இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நீங்கள் லவ் பண்ண பர்சனோட ஸ்நேகங்கிறது ஸ்டேபிளாக இல்லைங்க, அது ஒரு பாதியில் வந்துட்டு போகக்கூடிய ஒரு ஸ்நேகம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனல் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, இதை நான் போனதால பையனை பற்றி பேசுகிறேன். சரி, வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. சரி, நான் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே, ஸோ கனெக்ஷன் கரண்ட்லி வந்து எண்ட் ஆகிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகி ஆகஸ்ட் மந்த் இருக்கலாம், 8 months இருக்கலாம், 8 weeks இருக்கலாம், 8 days இருக்கலாம். கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகிட்டு எண்ட் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அது ஒரு பர்சன் ஆக்சுவலி என்ன சொல்கிறது, பயங்கர ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பர்சன் நம்ம சொல்லலாம். மெச்சூரிட்டியான ஒரு பர்சன் எல்லாருமே நல்லவங்க நம்ம நினைக்கிறது முட்டாள்தனமான ஒரு விஷயமாகும். சம் பீப்புள்ஸ் மெச்சூரிட்டிங்கிறது எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா, சம் பீப்புள்ஸ் ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத காட்டிலும் தன்னோட செல்ஃப் லவ், தன்னோட கெரியர், தன்னோட கோல், தன்னோட ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க.
அதையே நம்ம இங்கே மெச்சூரிட்டி தான் சொல்கிறோம். அவங்களோட என்ன சொல்லுது, அவங்களோட பர்சனல் இஷ்யூக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மெச்சூரிட்டி மீன்ஸ் என்ன சொல்லுது, ஆக்சுவலி அது நம்ம எல்லாருக்குமே நமக்கு தெரியும். நம்ம ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ஸ்லையும் நமக்கு ஒரு லெசன் நமக்கு கிடைக்கணும், எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்னால ஒரு கண்டினியூஸாக பெயின் அனுபவிக்கிறாங்க, அட்டாச்மெண்ட் ஆகி ஒரு பெயின் அனுபவிக்கிறாங்க, கண்டினியூஸாக ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகுது, எண்டப் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும். இனி நம்ம யாரு கூட க்ளோஸ் ஆகக்கூடாது, ஒரு அட்டாச் ஆகக்கூடாது, ஒரு அவேர்னஸோடு இருக்கணும், எல்லாரு கூடயும் வந்து ரொம்ப லிமிட்டேஷனாக பழகக்கூடாது. அதையும் நம்ம மெச்சூரிட்டி தான் நம்ம சொல்கிறோம். ஓகே. ஆக்சுவலி நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் பயங்கர மெச்சூரிட்டியான ஒரு பர்சன் நம்ம சொல்லலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். அவர் ஆக்சுவலி உங்ககிட்ட அடிக்கடி வார்ன் பண்ணிட்டு உண்டு. கூலாக இரு, ரிலாக்ஸாக இரு, பீஸ்ஃபுல்லாக இரு, ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை என்ஜாய் பண்ணு, ஓவராக அட்டாச் ஆகாத. இவர் இவர் உங்ககிட்ட நிறைய வாட்டி வார்ன் பண்ணியிருக்கலாம். ஓகே. என்ன சொல்கிறது, ரொம்ப அட்டாச் ஆகாது, அவனுக்கு அதனால பெயின் கிடைக்கும், ரொம்ப க்ளோஸ் ஆகாது. ஏன்னா நம்ம கையில் எதுவும் இங்கே இல்லை. எப்போ சுச்சுவேஷன் மாறும், எப்போ நமக்கு விதி ஃபேவரலாக வரும், இங்கே யாருக்கும் ஒன்றும் தெரியாது. ஸோ இன்றைக்கி இருக்கிற மூமெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ணுவோம், ஹாப்பியாக இருப்போம், சந்தோஷமாக சிரித்து பேசுவோம், பழகுவோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு சம்டைம் உங்ககிட்ட மெச்சூரிட்டியாக பதில் சொல்லிட்டேன். நான் தான் வேணும்னு ஒத்த காலம் நிற்காதா, இல்லைங்க என் கூட க்ளோஸ் ஆகாத, அட்டாச் ஆகாதா. ஏன்னா நம்ம இங்கே ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம். பட் ஃப்யூச்சருங்கிறது அது நம்ம கையில் கிடையாது, இறைவன் கையில் அங்கே இருக்குது. ஸோ விதி நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம், என்ன சுச்சுவேஷன் வேணாலும் வரலாம். ஸோ எப்போவுமே நீ ஹஸ்பண்ட் மோடில் என்ன வந்தாலும் ஏற்றுக்கோ, பழகிக்கோ. இவர் அடிக்கடி உங்ககிட்ட வார்ன் பண்ணணும்னு நம்ம சொல்லலாம். ஓரளவுக்கு மெச்சூரிட்டியான ஒரு போஸை நம்ம சொல்லலாம். ஓகே. ஆக்சுவலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு சீட்டிங் ஆடு வந்துட்டு இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்கள் ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, 1 or 2 ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகி அதனால ஓவர்டேக் பண்ணி வந்த ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஆப்ஷனாக இருக்கட்டும், ரொம்ப க்ளோஸாக அட்டாச் ஆகாமல் எல்லாரும் கூடயும் பேசி பழகி சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஓகே. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட் இஷ்யூ வந்துட்டு உங்களுக்கு ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகிட்டு இவருக்கு மேலே உங்களுக்கு ஓவர் ட்ரஸ்ட் இருந்திருக்கலாம், இல்லைங்க இவர் வேர்ல்டு நீங்கள் ஜீவிச்சிருக்கலாம், இல்லைங்க இவரை ஆழ்ந்து நம்பியிருக்கலாம் நீங்கள். பட் இவர் உங்கள் ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டு ஏன்னா உங்கள் கூட காண்டாக்டில் இருக்கும்போது, கம்யூனிகேஷனில் இருக்கும்போது, உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இவர் வேறொரு ஆப்ஷன் கூட பேசி பழகிட்டு சம்டைம் அதை பற்றி நீங்கள் ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்கலாம். நீ எதுக்கு என்ன நம்ப வச்சுட்டு அவங்க கூட பேசணும், அவங்க கூட பழகணும்னு அந்த பர்சன் ஆக்சுவலி ஈஸியாக சொல்லியிருக்கலாம். கூலாரு, ரிலாக்ஸாரு, பீஸ்பாரு, ஒன்றும் இல்லை, அவங்க கூட பேசினாங்க அதனால பேசினேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட கூலாக சொல்லியிருக்கலாம். இவர் பயங்கர ஒரு இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட இவர் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ட்ரஸ்ட்டு பிரேக்கப் ஆகிட்டோம். இனி நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி முன்னோட்டு கொண்டு போகிறது, இல்லைங்க நான் எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த ஒரு பர்சனை ட்ரஸ்ட்டு பண்ணுறது, இல்லை நான் வந்து ட்ரூவாக நிற்கிறேன் இந்த ரிலேஷன்ஷிப்பில், பட் அவன் ஈஸியாக இருக்கும், கூலாக இருக்கான், ரிலாக்ஸாக இருக்குது, இவரை நம்பி எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகிறதுங்கிறது உங்களுக்கு 1008 கொஷின்ஸ் உங்களுக்குள்ளே வந்திருக்கலாம். நீங்கள் வந்து கோவத்திலாக இருக்கிறீங்க. ஏன்னா இவரோட ட்ரஸ்ட்டை இவர் பிரேக் பண்ணிட்டு ஓகே. ஏன்னா இவரை நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்பிட்டு இவர் உங்ககிட்டயும் பேசிட்டு சைனில் வேதியார் கூட பேசி பழகிட்டு கேட்டால் இவர் சொல்லியிருக்கலாம். மேபி சம் சுச்சுவேஷன் சம் காரணம் சொல்லியிருக்கலாம், இங்கே பாரு நான் உன் கூட மட்டும் தான் பேசுகிறேன் பழகிறேன், பட் அவங்க வாலண்டரி என்கிட்ட வந்து பேசுகிறாங்க, இல்லைங்க ஒர்க் விஷயமா என்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களை ஏதாவது கொஞ்சம் வேறு மாதிரி உங்களுக்கு ஒரு பதில் கொடுத்து இவர் உங்களை ஆஃப் பண்ணியிருக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் ஆகிட்டு உங்களுக்கு இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறதுக்காக வேண்டாமா, இல்லைங்க இதை ட்ரஸ்ட்டு பண்ணுறதுக்காக இதை எப்படி முன்னோட்டு கொண்டு போகிறதுங்கிற உங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. பட் காரணம் உங்களுக்கு பயங்கர கோவம் உண்டு. ஏன்னா இவர் உங்களை தாண்டி வேலையாக கூடயோ பேசிட்டு பழகிட்டு அது உங்களுக்கு தெரிஞ்சிட்டு. ஸோ அதனால் கரண்ட்லி நீங்கள் ஒரு பயங்கர கோவத்தில் இருக்கிறீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மைண்ட் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு கேட்டால் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு ட்ரஸ்ட்டு பிரேக்கப் ஆகிட்டு டெய்லி இந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்படி நான் போகிறது, ஒரு ஆளுக்கு ட்ரஸ்ட்டு பிரேக்கப் ஆகி போச்சு அப்படின்னா அது ஒரு ஹார்ட் பிரேக் மாதிரி ஆகும். அதுக்கு மேலே அந்த ஒரு பர்சன் அதுக்கப்புறம் என்ன தான் ஆக்ஷன் எடுத்தாலும் எஃபோர்ட் கொடுத்தாலும் நமக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட்டு ஒரு வாட்டி போச்சுன்னா வராது சொல்கிற மாதிரி உங்களுக்கு இதுக்கு மேலே நிற்க வேண்டாமான்னு தெரியல. அந்த அளவுக்கு நீங்கள் ஆகிட்டு பயங்கர கோபத்தில் நீங்கள் நிற்கிறீங்க கரண்ட் சுச்சுவேஷனில். இவரும் ஆக்சுவலி இவரும் சரி ஓகே ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிட்டு ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன், பட் எண்டப் ஆகிட்டு ஓகே. இனி என்ன பண்ண முடியும், சரி சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது, தெரிஞ்சு போச்சு இனி ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகட்டும், என்ன பண்ண முடியும், சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு போகும். இது வரைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மக்கிட்ட இருந்துச்சு, ஓகே நம்ம அதை அக்செப்டன்ஸ் பண்ணணும். ஓகே இன்றைக்கி ரிலேஷன்ஷிப் இல்லை, இதே நம்ம அக்செப்ட் பண்ணுவோம், நம்மளும் ஒன்று சேஞ்ச் ஆகும், நம்மளும் ஒன்று திருந்துவோம். இருக்கிறதே நம்ம ஏற்றுப்போம், இல்லாததை நம்ம ஏற்றுப்போம். என்ன பாவத்தில் லைஃப் போகுதோ அந்த பாவத்தில் போகலாம்.
அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இவருமே வந்துட்டு ஓப்பனாக சொல்ல போனால். ஓகே, நீங்கள் கோவத்தில் இருக்கிறீங்க, அதே சிச்சுவேஷன் இவரும் வந்துட்டு. ஸோ ரிலேஷன்ஷிப் கரண்ட்லி எண்ட் ஆகிட்டு. இவர் மேபி ட்ராவலிங் ரிலேட்டாக ஒர்க் பண்ணுற பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க ட்ராவலிங் லைக் பண்ணுற பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க அது நீங்களாக இருக்கலாம். ஓகே, ரெண்டு பேரில் யாரோ ஒரு ஆள் ரொம்ப ஹர்ட் ஆகிற டைம், ரொம்ப ஃபீலிங்காக இருக்கிற டைம் அடிக்கடி ட்ராவல் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே ஓகே, ஒரு சிலவங்க பிளான்டு கோட் அண்ட் இதெல்லாம் பயங்கரமாக லைக் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, ஸோ கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிட்டு, ட்ரஸ்ட் பிரேக் ஆகிட்டு, இனி இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ரீபர்த் உண்டா, இல்லைங்க இவரோட ஸ்நேகம் ஸ்டேபிளாக உங்களுக்கு ஒன்றும் மனசிலாகலை, ஒரு கேள்விக்குறியில் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா ஷோர் உங்களுக்கு இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகும். கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. எஸ், உங்களுக்கு நீங்கள் கோபத்தை இருக்கிறீங்க, இவர் நினச்சா உங்களை சேசிங் பண்ணியிருக்கலாம், உங்களை பெட் பண்ணியிருக்கலாம். பட் இவரோட தோட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்ன நம்ம ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், இவங்க இல்லைங்க நமக்கு லைஃப்பில் முன்னோட்டு போக முடியாதா, இவங்க இல்லைங்க நமக்கு லைஃப்பில் ஜீவிக்க முடியாதா, இவங்க இல்லாமல் ஒன்று நம்ம வாழ்ந்து பார்ப்போம், ஒரு ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் என்ன தான் நடக்குது. சும்மா ஒருத்தவங்க இவங்களே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம், லாஸ்ட் இவங்களும் நம்ம லைஃப்பில் இல்லைங்க நம்ம லைஃப் என்ன ஆகும். ஒட்டுமொத்தமாக இவங்க ஒன்று இல்லைங்க நம்ம லைஃப் எப்படி இருக்கும், நம்மளால் முன்னோட்டு போக முடியுமா, நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியுமா, ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அவர் ட்ரை பண்ணுறாரு. இவரோட லைஃப்பில் நீங்கள் இல்லைங்க இவர் என்ன ஆவார், இவரோட லைஃப் என்ன ஆகும், ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த ஒரு சுச்சுவேஷனால இவர் இப்போ உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். இல்லைங்க இன்னொரு ரீசன் இருக்கலாம். என்ன சொல்கிறது, ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகிட்டு, இனி வந்து நம்மளாக போகிறது சரி கிடையாது. நம்மளாக போனோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம மேலே மிஸ்டேக் இருக்குங்கிறது அதை அக்செப்ட் பண்ணிக்கிற சுச்சுவேஷன் ஆகிடும். அதே சேம் டைம் அவங்களே வந்துட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லுது, நம்ம மேலே மிஸ்டேக் இல்லைன்னு ஆகிடும். ஸோ குறைச்சி சைலண்டாக இருந்து பார்ப்போம், அவங்க வருவாங்களான்னு பார்ப்போம், அவங்களா நம்மளான்னு பார்த்துருவோம். அந்த ஒரு தாட்லேயே இவர் உங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலி நமக்கு ஃபாஸ்ட் லைவ்ஸ்னு ஒரு காரணம் நமக்கு டேரக்டாகவே வந்துட்டு. சம்டைம் உங்களுக்கு இந்த ஒரு கனெக்ஷன், சம்டைம் உங்களுக்கு ஒரு இன்னர் வைஸ் ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கலாம். இன்னும் ஒரு லைஃப்பில் ஒரு ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு மனுஷன் இத்தனை அளவுக்கு பெயின் அனுபவிக்கணுமா, இது என்ன கர்மாவா, தலையெழுத்தா, நான் இதுக்கு இந்த ஒரு போர்ஸ்னால என் லைஃப்பில் இவ்வளோ தூரம் அழுறேன், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன், மேபி ஏதாவது இந்த முதல் ஜென்மத்தில் இவனுக்கு ஏதாவது நான் துரோகம் பண்ணிட்டேனா அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வந்துச்சு அப்படின்னா அது மேபி ட்ரூவாக இருக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிகிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஜென்மமும் நமக்கு ஃபிசிக்கல் பாடி தான் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமே தவிர ஆன்மாக்கு அழிவு கிடையாது. ஓகே, ஸோ நமக்கு ஒரு விஷயம் ஃபீல் ஆகும், இந்த ஜென்மத்தில் நம்ம ஒரு எறும்பு கூட துரோகம் பண்ணலையே, பட் ஏன் நமக்கு இத்தனை தூரம் நமக்கு பெயின் அனுபவிக்கிறோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல நல்ல லைஃப் கிடைக்கிது, செட்டில்டாக இருக்காங்க, பட் நம்ம மட்டும் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்குமே, நமக்கு என்ன. ஆனால் இந்த ஜென்மத்தில் நான் அப்படி மனசறிஞ்சு நான் யாருக்கும் துரோகம் பண்ணி எனக்கு இவ்வளோ தூரம் பெயின் ஏன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா, எஸ் இந்த ஜென்மத்தில் நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணாமல் இருக்கலாம், பட் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு ஜென்மத்தில் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், யாருக்கோ துரோகம் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஆப்போசிட் இருக்கிற போர்ஸரை நம்ம ஹர்ட் ஆக்கியிருக்கோம், அதனோட கர்மாவை நம்ம இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறோம். ஒரு விஷயத்த மனசிலாக்கிக்கோங்க, யூனிவர்ஸ் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்கும். யூனிவர்ஸோட ஒரு பார்வையில் கருப்போ வெளுப்போ அப்படிலாம் கிடையவே கிடையாது, நீ பணக்காரனோ ஏழையோ அது எதுவுமே யூனிவர்ஸோட ஒரு பார்வையில் இருக்காது. யூனிவர்ஸோட பார்வையில் எல்லாருமே சேம் தான். ஓகே, பட் யூனிவர்ஸ் நமக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் கொடுக்குது, அவ்வளோ பெயின் கொடுக்குது அப்படின்னா ஷோராக நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். அஸ்பெக்டன்ஸ் மூடுக்கு வந்துடுங்க. அப்போ உங்களுக்கு சம்டைம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மேலே நிறைய கொஷின்ஸ் இருக்கலாம், ஏன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு இந்த அளவுக்கு பெயினை கொடுக்குது, வலியை கொடுக்குது, அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு அது கர்மாவாக இருக்கலாம். ஏன்னா நமக்கு இங்கே டேரெக்டாகவே ஃபாஸ்ட் லைவ்ஸ்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஃபாஸ்ட் லைஃப் கண்டிஷனாக மேபி ட்வின் ஃப்ளேம்ஸாக இருக்கலாம், சோல்மேட்ஸாக இருக்கலாம், இல்லைங்க கார்மிக் கனெக்ஷனாக இருக்கலாம். ஓகே, இதில் வந்து இந்த ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன்லேயே வந்து கார்மிக் கனெக்ஷனுங்கிறது நமக்கு அது நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, கார்மிக் கனெக்ஷனுங்கிறது பயங்கர செல்ஃபிஷாக இருப்பாங்க, பயங்கர ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க, கண்டினியூஸாக நம்ம அதனால் பெயின் மட்டுமே நம்ம அனுபவிச்சுட்ருப்போம். அவங்க கார்மிக் கனெக்ஷனோட லைஃப்பில் எதுக்கு வருது அப்படின்னா, பெயின் தந்து 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 நமக்கு அது சில லெசன்ஸ் கொடுக்கும். நம்ம எல்லா லெசனும் லோன் பண்ணிட்டோம்னு சொல்லும்போது அது நம்மளை விட்டு போயிடும். பட் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மேலே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒன்லி பெயின் மட்டும் தான் அனுபவிச்சிருப்போம். சம்டைம் இதில் வந்து கார்மிக் கனெக்ஷன் இருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் எனக்கு ரீடிங்கில் மனசில் இருக்கிற விஷயம் ஏன்னா இது கார்மிக் கனெக்ஷன் இல்லை. ஓகே, ஏன் அப்படின்னா உங்களுக்கு மேபி ட்ரஸ்ட் இஷ்யூ வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிட்டு உண்டு. பட் இது ஒரு செப்பரேஷனில்
ഇവർക്ക് சில ஒரிஜினாலிட்டி இல்லைங்க ஒரு சில ரியலைசேஷன் இவருக்கு മനസ്സിലായിട്ടുണ്ട്. ஓகே. ஏன்னா, இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணுற விஷயம் என்னன்னா, உங்களோட ஸ்மைல் இவரை பயங்கரமா அட்ராக்ட் பண்ணி எடுக்குது. காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இவரு லைஃப்ல எவ்வளோ மோசமான சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, டவுனான சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, உங்களோட ஸ்மைல் பார்க்கக்கூடிய ஒரு டைம்ல இவருக்கு ஒரு ஹீலிங் கிடைச்சிട്ടുണ്ട്. இல்லைங்க இவரும் மனசறிஞ்சு சிரிச்சிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே. அப்படி பார்க்கக்கூடிய ஒரு டைம்ல இது ஒரு கார்மிக் கனெக்ஷனா எனக்கு இங்க ஃபீல் ஆகல. ஓகே. ஸோ இந்த இவர் செப்பரேஷனில் இவருக்கு உங்களோட ஒரு ஒரு வேல்யூ பற்றி இல்லைங்க உங்களோட இந்த கனெக்ஷனோட டீப் இவருக்கு മനസ്സിലായിട്ടുണ്ട്. என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷனால இவரால் விடவும் முடியலை, அதே சேம் டைம் தொடரவும் முடியலை. அந்த அளவுக்கு ஒரு பெயின் ஒன்று நம்ம சொல்லலாம். ஓகே. நம்ம சொல்லுவோம் விட்ட குறையோ தொட்ட குறையோன்னு சொல்கிற மாதிரி இவரால் அதை என்ன சொல்கிறது, இவரால் விட முடியலை ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப். அதே சேம் டைம் மறக்கவும் முடியலை. இந்த ஒரு செப்பரேஷனில் இவர் ட்ரை பண்ணாமலாம் கிடையாது. இவர் ட்ரை பண்ணிட்டு எங்கே இவங்க ஒன்று இல்லாமல் நம்ம ஒன்று வாழ்ந்து பார்ப்போம், ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம், இல்லைங்க இவங்க மெமரிஸ்லேருந்து ஒன்று ஒழிச்சு ஓடுவோம். இவர் உங்களை மூவ் ஆன் பண்ணுறதுக்கு எத்தனையோ எஃபர்ட் கொடுத்துட்டு ஒன்றும் இவரால் முடியலை. இவர் ஆக்சுவலி டயர்ட் ஆகிட்டோம் நம்ம சொல்லலாம். கரண்ட் சுச்சுவேஷன் இவர் பயங்கர ஒரு டவுன் ஆகும். நம்ம எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும், ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிடுச்சு, ஓகே சீக்கிரமாக இதை மறந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வேலையில் மைண்டை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு தாட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிற ஒரு டைமில் இவர் ஒரு ஈஸியாக எடுத்துகிட்டு உண்டு ஆக்சுவலி. ஓகே எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி அவ்வளோதான், இனி நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு ஒரு தாட்டுக்கு வேறு வந்துட்டு. பட் செப்பரேட் இவர் நாட்கள் போக போக உங்களை மறக்கிறதுக்கோ உங்களை மூவ் ஆன் ஆகிறதுக்கோ என்ன எஃபோர்ட் கொடுத்தாலும் அது ஒன்றும் நடக்கலை நம்ம சொல்லலாம். இது வரைக்கும் இவர் மூவ் ஆன் ஆகிட்டில்ல, பட் மூவ் ஆன் ஆகிறதுக்கு எஃபோர்ட் கொடுத்துட்டு பட் மூவ் ஆன் ஆக முடியலை. ஓகே என்னதோ இவருக்கும் சம்டைம் ஃபீல் ஆகுது, தானே கர்மாவா இவங்கனால ஒரு விஷயம் என் லைஃப்பில் நான் அதாவது பெயின் அனுபவிக்கணும் விதி இருக்கா என்ன, என்னால் மறக்க முடியல, என்னால் விட முடியலாம், கண்டினியூஸாக நான் இவங்களே நினச்சிட்டு இருக்கேன். இவருக்கும் மனசில் ஆகிட்டு ஏதோ கர்மா எதாவது ஃபேஸ் பண்ணனா இவங்க கூட எனக்கு இது ஒரு ரிலேஷன்ஷிப்பை வேணான்னு வைக்க முடியலாம், அந்த ஒரு தாட் இவருக்குமே ஃபீல் ஆகிட்டு. ஓகே இவர் ஆக்சுவலி டயர்ட் மறக்கணும்னு நினச்சி எஃபோர்ட் கொடுத்து கரண்ட் இவர் டவுன் ஆகிட்டு. இவருக்கு ஆக்சுவலி ஃபீல் பண்ணுற இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், நோ கான்டாக்டாக இருக்கலாம், கரண்ட்லி சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம், ஒரு ஃபிசிக்கலி ரிலேஷன்ஷிப் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் மைண்ட் வைஸ் மனசு வைஸ் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகிட்டு இருக்க ஒரு ஃபீல் இருக்கலாம், இல்லைங்க இவர் இன்னும் நினச்சிட்டு இருக்கிற ஒரு ஃபீல் ஆகிட்டு இருக்கலாம் இவருக்கு. ஓகே இவருக்கு ஃபீல் ஆகுது ஏதோ ஒன்று இருக்குது இவங்களுக்கு எனக்கும், ஏதோ ஒரு முன்ஜென்ம கனெக்ஷன் முன்ஜென்ம பந்தம் ஏதோ ஒன்று இருக்குது, அதனால தான் என்னால் விட முடியலைங்கிற ஒரு தோட் இவருக்கு உண்டு. ஓகே கரண்ட் இவருக்கு பயங்கரமாக ஒரு கில்ட்டு ஃபீல் ஆகுது நம்ம சொல்லலாம். கரண்ட் இவர் பயங்கர ஒரு டவுன் ஆகும். ஓப்பனாக சொல்லப்போ இவர் ரொம்ப டவுனாக இருக்கிறாங்க கரண்ட் சுச்சுவேஷனில். ஏன்னா டோட்லி இவர் மறக்கிறதுக்கு எஃபோர்ட் கொடுத்து அதில் டோட்லி இவர் ஃபெயில் ஆகிட்டு, அதே சேம் டைம் டவுனும் ஆகிட்டு. ஒரு பக்கம் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பண்ண விஷயங்கள் எல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவர் இன்னுமே ரொம்ப டவுன் ஆகிட்டு. நமக்கு ஒரு எப்படி நம்ம ஆக்சுவலி எமோஷ்னலி நம்ம டவுன் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம். அந்த தப்பு நம்ம மைண்டில் கண்டினியூஸாக வரனால அதை திங்க் பண்ணக்கூட நமக்கு ஒரு ரியலைசேஷன் வரும், என் மேலே மிஸ்டேக் இருக்குது, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னால் மிஸ்டேக்னால இந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகிட்டு அதை நினைக்கக்கூடிய ஒரு டைமில் நம்ம இன்னும் ரொம்ப டவுன் ஆகும். ஓகே ஸோ அப்போ டோட்டலி இவர் லைஃப்பில் டவுன் ஆகும். கரண்ட்லி இவருக்கு ஓப்பனாக சொல்ல போனால் ஒரு கம்யூனிகேஷன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஒன்று அழுதி விழிச்சா கொள்ளலான்னு தோணுது. அப்படி இல்லைன்னா யாரும் இல்லாத இடத்துல போய் ஒரு சவுண்டு போட்டு ஒன்று ஃபீல் பண்ணால் அந்த அளவுக்கு இவருக்கு கில்ட்டு ஃபீல் ஆகுது. ஏன்னா கரண்ட்லி ஒரு கம்யூனிகேஷன் கூட பண்ண முடியாத அளவுக்கு வந்துட்டு லைஃப்பில் என்ன அப்படின்னு ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகிட்டு. ஓகே இவரை நினைக்கிற விஷயம் எல்லாம் இங்கே நம்ம ஈஸியாக நினச்சோம், எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கும்னு நினச்சோம், பட் இங்கே ஒன்றும் நடக்கலை, நம்மளால் இதை மூவ் ஆனே பண்ண முடியலை, அதே ஒரு சேம் டைம் என்னால் கம்யூனிகேஷன் பண்ண முடியலை, ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகிட்டு. இது நினைக்கக்கூடிய ஒரு டைமில் அவருக்கு அந்தளவுக்கு ஒரு பெயின் ஒன்று நம்ம சொல்லலாம், டவுன் ஆகும் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் டீல் பண்ணுற பர்சன். இவர் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம் என்னென்னா ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கிள் நடந்து இந்த ஒரு சைலண்ட் பிரேக் ஆகிடாதா, ஓகே அந்த ஒரு விஷயம் இவருக்கு மைண்டே உண்டு. ஏதோ ஒரு தெரியாமல் ஒரு மிஸ்டேக் நான் பண்ண போய் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிட்டு கரண்ட் ரிலேஷன்ஷிப் சைலண்டாக போயிட்டுருக்குது, என்னால் கம்யூனிகேஷன் பண்ண முடியலை, பட் ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கிள் நடந்து எல்லாம் ஒன்று சரியாயிடாதான் ஒரு தாட் உண்டு இவருக்கு. ஓகே ஏன்னா இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சக்ஸஸ் வேணுங்கிற ஒரு தாட் இவரோட மைண்டில் வந்துட்டு. ஏன் அப்படின்னா இவர் ஆக்சுவலி டவுன் ஆகிட்டு மறக்கவும் முடியலை, அதனால் கொண்டு போகலாம்.
அந்த ஒரு தாட்டுக்கு இவர் வந்துட்டு சக்ஸஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. பட் இவருக்கு ஒவ்வொரு நாளையும் முன்னோட்டு கொண்டு போக முடியல. இவர் திங்க் பண்ணுற விஷயம், இன்னும் எத்தனை நாள் இந்த ரிலேஷன்ஷிப் பண்ண சைலண்டாக இருக்கிறது, இல்லைங்க எத்தனை நாள் நான் இன்னும் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். கரண்ட் சுச்சுவேஷன் இவங்க உங்களை விட்டுட்டு வெயிட் ஒரு பர்சன் இவங்க சூஸ் பண்ணாங்க அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷனில் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா இவர் எஃபோர்ட் கொடுக்கணும். ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் வேணும், ஒரு ரீபர்த் வேணும் இவர் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவரோட மைண்ட் ஆக்சுவலி நீ போகாத, சரியில்லை, நீ போன கட்டாயம் நீ வந்து இன்சல்ட் பண்ணி விடுவாங்க ஒன்று. ஏன்னா நீ அந்தளவுக்கு சீட்டிங் நீ பண்ணியிருக்க. இதெல்லாம் ஆக்சுவலி இவர் ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு டைமில் மைண்ட் இப்படி இவரை தடுமாறி விட்டுரும். ஓகே, அப்போ ரிலேஷன்ஷிப்பில் கம்யூனிகேஷன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இங்கே உருவாகிட்டு. ஸோ அப்போ கரண்ட்லி இவருக்கு அது ஒரு ஒவ்வொரு நாள் அதே சேம் டைம் ஒவ்வொரு நாள் இவரால் முன்னோட்டை கொண்டு போக முடியல. அந்த அளவுக்கு ஒரு கர்ம வேதனை நம்ம சொல்லலாம் அனுபவிச்சுட்ருக்காங்க. அப்போ அது ஒரு இவருக்கு மனசில் ஆகிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் அனுபவிக்கிறது கர்மா. இவருக்கு அந்த ஒரு ரியலைசேஷன் உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவரை ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்பை ரீபர்த் வேணும்னு நினைக்கிறாங்க. நமக்கு ரீபர்த்னு ஒரு காரணம் நமக்கு டேரெக்டாகவே வந்துட்டு. ஓகே, ரீபர்த் வேணும்னு நினைக்கிறாங்க. பட் இவருக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு. ஓகே, எல்லாம் சரியாகும். இன்றைக்கி டைமோட இஷ்யூவாக இருக்கலாம், இல்லைங்க கர்மாவாக இருக்கலாம். லைஃப் லாங் நான் கர்மா அனுபவிக்கிற மாதிரிலாம் வராது. குறைச்சி நாள் இருக்கும். பட் எல்லாம் சரியாக ஒரு ட்ரஸ்ட் உண்டு. ஏன்னா இவருக்கு ஏதோ கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, முன்ஜென்ம பந்த மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதனால தான் விட முடியலன்னு ஒரு தோட்டு இவருக்கு மைண்டில் வந்துட்டு. கரண்ட் நான் அனுபவிக்கிற கர்மா, பட் எல்லாம் சரியாகும் ஒரு ட்ரஸ்ட் இவருக்கு உண்டு. ஓகே, இவர் ஆக்சுவலி உங்களை இவர் ஒரு ஃபேமிலியாக தான் இவர் உங்களை திங்க் பண்ணுறாங்க. இவர் மேரேஜ் ஆகலை அப்படின்னா உங்கள் கூட ஒரு ஃபேமிலி லைஃப் லீட் பண்ணணும், இல்லைங்க இவரோட ஃபேமிலியில் ஒரு ஆள் நீங்கள், இந்த மாதிரி தான் இவர் ஆக்சுவலி திங்க். அதனால தான் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீபர்த் வேணும்னு நினைக்கிறாரு. ஓகே, அப்போ இவர் மனசிலாக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீ எனக்கு ஆக்சிஜன் மாதிரி ஆகும், ஒன்றே என்னால் திங்க் பண்ணாமல் எனக்கு லைஃப்பில் முன்னோட்டு போகவே முடியாதுங்கிற ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. ஸோ அதனால் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், ஒரு ஆக்ஷன் நம்ம எடுத்து தான் ஆகணும், நீங்கள் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணி தான் ஆகணும் ஒரு தாட் இவரோட மைண்டில் உண்டு. ஸோ அப்போ எனக்கு இதில் ஒரு ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, இது நமக்கு ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். பட் நம்ம மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து பிறந்த உடனே நல்லவங்க நமக்கு யாருமே சொல்ல முடியாது. எல்லாருமே நம்ம ஒரு தப்பு பண்ணி அதில் திருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் கடைசி வரைக்கும் எப்போவுமே வந்து ஒருத்தவங்க இப்படி தான் இருப்பாங்க, நம்ம வந்து ராங்கன்னு நினைக்க வேண்டாம். சில சந்தர்ப்ப சுச்சுவேஷன் மனுஷனை திருத்துற மாதிரி நம்ம ஆக்சுவலி எல்லோரையும் மன்னிச்சு விட்டுருங்க. ஓகே, அதையே நம்ம பிடிச்சிட்டு இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஆக்சுவலி இவர்கிட்ட சேஞ்சஸ் நமக்கு இங்கே ஃபீல் ஆகுது. கரண்ட்லி இவர் இந்த செப்பரேஷனில் பெயின் அனுபவிச்சுட்ருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, சரியா? ஏன்னா இவங்க வந்து ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் நவ் இவர் சேஞ்ச் ஆகிட்டு. ஓகே, ஸோ இப்போவே நம்ம மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து நம்மளால் யாரையுமே திருத்த முடியாது. ஏன்னா நம்ம சாதாரண ஒரு மனுஷங்களாகும், நம்மளால் இங்கே யாரையுமே திருத்த முடியாது. எது வந்தாலும் ஃப்ரீயாக விட்டுட்டு ஆக்சுவலி நமக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும், ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும். பட் நான் ஒரு பர்சன் கூட வந்து போராடிட்டுருக்கேன், பட் எனக்கு அவங்க கொடுக்கவே இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு இந்த இடத்துல சைலண்ட் ஆகிடுங்க. பட் காலம் கட்டாயம் நமக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் அது கூட ஒரு ஜஸ்டிஸாக கொடுக்கும். பட் நமக்கு தேவையான விஷயம் பேஷன்ஸ் ஆகும். நம்மளால் இங்கே யாரையும் திருத்த முடியாது. பட் யூனிவர்ஸால் மட்டும்தான் இங்கே ஒரு பர்சனை திருத்த முடியும். அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவர் ஆக்சுவலி சேஞ்ச் ஆகிட்டு. இவர் ஹீலாக ட்ரை பண்ணுறாரு. எனக்குள்ள நிறைய பேட் கேரக்டர்ஸ் இருக்குது, நெகட்டிவான ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது. இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் நடந்த சீட்டிங்காக இருக்கட்டும், அது எல்லாம் இவரோட மைண்டில் உண்டு. இவரை ஹீல் பண்ண ட்ரை இவர் ஹீல் ஆகக்கூடிய ஒரு டைமில் ஷோராக இவர் உங்களை கான்டாக்ட் பண்ணுவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. காரணம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் டவுன் ஆகும். இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இவர் ஆக்சுவலி கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னு கேட்டிங்க, இவர் கான்டாக்ட் பண்ணணும், கம்யூனிகேஷன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு டைமில் மைண்ட் நீ போகாத, நீ போனால் நீ வந்து கரெக்டாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க உன்னை, இல்லைங்க உன்னை வந்து வார்த்தையால் உன்னை ஹர்ட் ஆக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு தோட் கொடுக்கக்கூடிய ஒரு டைமில் இவரால் கரண்ட் சுச்சுவேஷனில் கம்யூனிகேஷன் பண்ண முடியலை. பட் இவர் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணணும். அப்போ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணது கொஞ்சம் டைம் வேணும். கொஞ்சம் டைம் கொடுங்க. இவர் ஹீல் ஆகக்கூடிய டைமில் கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப் ரீபார்த் உண்டு. இவர் ஆக்ஷன் எடுப்பார். அது எந்த மாற்றமும் கிடையாது, சரியா? ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஃப் லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஓ லெட்டர் இம்பார்ட்டன்ட், சி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஹெச் இம்பார்ட்டன்ட், எம் இம்பார்ட்டன்ட், டி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேம்லேயும் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இனி இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் பார்க்கலாம்.
எஸ். இம்பார்ட்டன்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் மந்த் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் மந்த் இம்பார்ட்டன்ட், ஜூன் மந்த் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் மந்த் இம்பார்ட்டன்ட். ஓகே. 888 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 888 கரெக்டாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, யுவர் ரிலேஷன்ஷிப் ஸ்டேபிள். ஓகே. நீங்கள் டீல் பண்ணுற ஒரு பர்சன் ஸ்டேபிள், உங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்டேபிள். ஸோ 888 கரெக்டாக பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ஓகே. தென் இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 6 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 18 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நம்பரில் அவங்களுக்கோ ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ டேட் ஆஃப் பர்த் தான் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.